என்னமோ சிட்டிக்குள்ள டிராஃபிக்கே இல்லைங்க. நான் வர வழி, அதாவது ஆப்போசிட்ல பயங்கரமாக வண்டி நிற்குதுங்க. ஆனால் நான் போயிட்டு இருக்கிற வழியில் சுத்தமாகவே டிராஃபிக் இல்லைங்க. என்றைக்குமே டிராஃபிக் வாங்குன்னு நம்ம வீடியோ பார்த்து நிறைய பேர் கமெண்ட்டே போட்டிருந்தீங்க, அதிகமாக டிராஃபிக் பயங்கரமாக இருக்கு அப்படின்னு. ஆமாங்கன்னு. ஆனால் இன்றைக்கி என்னமோ பார்த்தீங்கன்னா டெய்லி டிராஃபிக் பற்றி வீடியோ போடுறனாலே என்னமோ இல்லைங்க, இன்றைக்கி சுத்தமாகவே டிராஃபிக் இல்லைங்க. நீங்கள் பார்க்கலாங்க, ஆப்போசிட்டான கிலோமீட்டர் கணக்கில் நிற்குதுங்க. சாய்பாபா கோயில் அந்த சிக்னலுக்கு முன்னாடி இருந்து நிற்குதுங்க. இது மட்டும் நிற்குதுங்க பாருங்க. வண்டி ஒன்று வந்துகிட்டே இருக்குது, கியூ ஆகிட்டே இருக்குதுங்க, டிராஃபிக் போயிட்டே இருக்குதுங்க அப்படியே. ஆனால் நம்ம சைடு வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ரொம்ப ஃப்ரீயாக இருக்குன்னு போவோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த 100 ஃபீட்டில் ஃப்ளைஓவர் மேலே ஏறுவனுங்க, கீழே இறங்கியில் நவஇந்தியாவுக்கு முன்னாடி மாட்டிப்பணுங்க. ஏன்னா அந்த நவஇந்தியா கிட்ட இருக்கிற ஒர்க் வந்து இன்னும் பால வேலைகள் வந்து முடிவு வரையிலைங்க. நவஇந்தியா கிட்டேயும் அங்கே அந்த ஹோப்ஸ் காலேஜ் கிட்டேயும் இருக்கிற அந்த பால வேலை முடிவடைஞ்சிருச்சுன்னா நம்ம ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாயிருங்க. ட்ராவல் கம்யூட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸிங்க. ஆனால் அது நடக்க மாட்டேங்குதுங்க, வேகம் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க. ரெண்டாவதுங்க, சரியான பெயிண்ட் அடிச்சிருச்சுங்க. நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளைஓவர் மேலே இருந்து என்ன விழுந்ததுன்னு தெரியலைங்க, ஒரு சிமெண்ட் மாதிரி என்னமோங்க. நம்ம கண்ணாடி ஃபுல்லாக அது இப்பவும் இருக்குதுங்க. லெஃப்ட் சைடில் வந்து அது டாட்டாக இருக்குதுங்க. தண்ணி போட்டு தொடச்சாலும் போக மாட்டேங்க. பெயிண்ட் மேலே பெயிண்ட் மாதிரி அப்படி கண்ணாடி மேலேங்க அப்படியே அந்த எப்படி சொல்கிறதுங்க, கண்ணாடி உருகுனா எப்படி ஆச்சு அந்த மாதிரி ஆகுதுங்க. காயம் ஆகிற மாதிரி ஒரு பயங்க. ஸோ தயவுசெய்து இந்த என்ன சொல்கிறதுங்க, பெயிண்ட்டு பார்த்து அடிங்க. வண்டி மேலே கண்டமேனிக்கு சகட்டமேனிக்கு தெரிக்குதுங்க. வெள்ளை டாட்டெல்லாம் ஹெல்மெட், பைக்கில் வந்து ஹெல்மெட் முதல் கொண்டு எல்லாத்துலேயுங்க, லைட்டில் எல்லா இடத்துலையும் ஆகிருக்குதுங்க. உங்கள் வண்டிக்கு அப்படி ஆயிருக்கா என்னன்னு தெரியலிங்க. இதுக்கு ஏதாவது வழி இருக்குங்களா? ஏன்னா டெய்லி வந்து தொடச்சி கிடிச்சு கழுவியும் போக மாட்டீங்க. ப்ரெஷர் வாஷும் பண்ணி கொடுத்து பார்த்தாச்சுங்க, கடையில் வச்சுங்க கூடங்க. அப்பவும் ஒரு சில டாட்ஸ் எல்லாம் நிற்குது. ரொம்ப சொன்னா கண்ணாடி ஸ்க்ராட்ச் இருக்குமோன்னு பயமாக இருக்குதுங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன் எனக்கு தெரிய மாட்டேங்க. யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். நன்றிங்க.